நான் கூட விஜயை என்னமோன்னு நினச்சிட்டேன். ஆக்சுவலாக மகளிர் தினம் நாளைக்கு தான், மார்ச் 8ஆம் தேதி. ஆனால் இன்றைக்கே சென்னையில் மகளிர் தினத்தை சூப்பராக கொண்டாடி முடிச்சிட்டாரு விஜய். ஆக்சுவலாக கடந்த 2 நாட்களாக விஜய் குறித்து வந்த பயங்கரமான நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கிறாரு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, பெண்களுடைய வாக்கு மலமலன்னு இறங்க போகுது விஜய்க்கு அப்படின்னு தான் நான் உள்பட நினச்சேன். அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம பாட்ட உட்காந்து பேச முடியாது இல்லை, தேர்தலில் என்ன முடிவுகள்ங்கிறத பொறுத்து தானே அதை பற்றி பேச முடியும். ஆனால் அந்த பொதுவான ஒரு பார்வை இருக்குது இல்லையா, விஜய்க்கு முந்தா நாள்லேருந்து ஆக்சுவலாக அவர் த்ரிஷாவோடு ஒரு திருமண நிகழ்வுக்கு வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி இருக்குது. எல்லாருமே அதை கொஞ்சம் எரிச்சலாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முழுக்க பெண்கள் கூடியிருக்கிற ஒரு அரங்கத்தில் கைத்தட்டலும் விசிலும் பொறிபறக்க தமிழகத்தின் மிக முக்கியமான பெண்மணிகளை எல்லாம் மேடையில் ஏற்றி, முக்கியமான பெண்மணின்னு நான் சொல்கிறது பதவியில் இருப்பவர்கள் இல்லை, அவர்களுக்குள் ஒரு வெற்றி வாகை சூடிய பெண்களை எல்லாமே தேடி கொண்டு அந்த மேடையில் ஏற்றி அவர்களை பெருமைப்படுத்தி அங்கிருந்த பெண்கள் உற்சாகப்படுகிற அளவுக்கு பெண்களுக்கான சில தேர்தல் வாக்குறுதிகளெல்லாம் கொடுத்து நிஜமாகவே இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் அமக்களமாக நடத்தி முடிச்சிட்டார் விஜய். அவர் மீது இருந்த அந்த கரை அழிக்கப்பட்டதா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது அங்கு ஒருவர் மனதில் கூட அல்லது ஒருவர் முகத்தில் கூட இந்த எரிச்சலோ கோபமோ இல்லைங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பல பேருக்கு இது ஒரு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அரசியல் இருக்கிற நிலைமையில் யார் கழுத்தை கடிக்கிறதுங்கிற அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. எப்படியாவது இன்னொருவனை சேதப்படுத்தி நாம் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லா கட்சியினருக்கும் இருக்குது. இப்போ புதிதாக துவங்கிய விஜய்க்கும் அதுதான் இருக்குது. இப்போ திமுக மீது அடுக்கடுக்காக அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் எடுபடணுங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட கழுத்தை கடிக்கிற வேலை தான் அது. அதே மாதிரி திருப்பி திமுக கடிக்குது, அதிமுக கடிக்குது. இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒருவருக்கொருவரும் மிகப்பெரிய ஒரு மோசமான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த விளையாட்டில் வெல்ல போவது யாருங்கிறது மிக முக்கியமான கேள்வி. இதில் விஜய் படுதோல்வியை சந்திப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. என்னென்னா இதுதான், இந்த பிரச்சனை தான். அதுவும் முக்கியமாக சங்கீதா இன்னும் தேர்தல் நெருங்கும் போது அவங்களுடைய கருத்துக்களை பொதுவெளியில் வைக்கும் பொழுதோ அல்லது ஒரு பெரிய இன்டர்வியூ கொடுக்கும்போதோ இன்னும் பெரிய சிக்கல்களை விஜய் சந்திக்கலாங்கிறது தான் நாம் முன்கூட்டியே யூகிக்கிறது. இதற்கிடையில் ஜேசனும் பேசுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இதையெல்லாம் முறியடித்து பெண்கள் மத்தியில் தன்னுடைய வாக்கு வங்கியை நிலைநிறுத்தி கொள்வாராங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்விக்கான ஒரு முன் விடையாக கூட இதை நான் பார்க்குறேன். அங்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் முகத்தில் எந்த எரிச்சலும் இல்லைங்கிறத நாம் இங்கே சொல்லியே ஆகணும். இப்போ இங்கே அடுக்கடுக்காக அவர் சொன்ன பல திட்டங்கள், இப்போ பொதுவாக மார்கழி மாதத்தில் ஒரு குறுகலான சந்துக்குள்ளே போனீங்கன்னா கோலத்தை மிதிக்காமல் போகவே முடியாது. ஏதாவது ஒரு கோலத்தை நீங்கள் மிதிச்சுட்டு தான் போகணும். அப்படி தான் இன்றைக்கி தேர்தல் வாக்குறுதியும் இருக்குது. நீங்கள் எந்த வாக்குறுதியை இங்கே சொன்னால் கூட அதை ஏற்கனவே திமுக நிறைவேற்றிடுச்சே, திமுக அறிவிச்சிடுச்சே, அதிமுக அறிவிச்சிடுச்சே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சவாலான சூழ்நிலையில் இன்றைக்கி திட்டத்தின் மேல் திட்டங்களாக அள்ளி போட்டு திணறடித்தார் விஜய்னு தான் நாம் சொல்லணும். இப்போ திமுக இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் 2500 ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதிமுகவும் அதே தொகையை அறிவித்ததாக எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ பெண் குழந்தைகள் பிறந்தா அவங்களுக்கு அரசு செலவில் இதை செய்வோம் அப்படின்னு ஒன்று அறிவிச்சிருக்கிறாரு. அது ஏற்கனவே இல்லையான்னா இங்கே இருக்குது. அந்த கொசுவலை கொடுக்கறது, பவுடர் கொடுக்கறது, குழந்தைகளுக்கான சோப்பு கொடுக்கறது, அது எல்லாமே அரசு மருத்துவமனைகளில் குழந்தை பெற்கிற பெண்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ நீங்கள் என்ன, இப்போ நாப்கின் திட்டம் அது கொடுத்துட்றாங்க. அப்புறம் விரைவு கோர்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாரு. பெண்களுக்கு எதிராக எங்கெல்லாம் குற்றம் நடக்குதோ உடனடியாக விசாரித்து உடனடியாக நீதி வழங்கப்படும், அதற்காக நிறைய நீதிமன்றங்களுக்கு அமைக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ஏற்கனவே மகிழா கோர்ட்டுன்னு இங்கே ஒன்று இருக்குது, அது பெரிய அளவு செயல்படலன்னு அவரே சொல்லிட்டார். அப்போ இங்கே இல்லாத ஏதாவது ஒன்று அவர் சொல்கிறாரா அப்படின்னா, பெரும்பான்மையானது இருப்பது தான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி சொல்கிறாரு. அந்த ஆப்பை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு அதில் இப்போ பெண்கள் தனியாக பயணம் செய்யும்போது அவங்களுக்கு ஏதாவது இடையூறுனா
நீங்கள் ஒரு பஸ்ஸரை அழுத்துனீங்கன்னா அது கண்ட்ரோல் ரூமுக்கு போகுங்கிறது இன்றைக்கி இருக்குது. அரசு பேருந்துகளில் அது இருக்குது. ஆனால் ஆட்டோ போன்ற வாகனங்களில் இருக்கான்னா இல்லை. இப்போ அதை அவர் சொல்கிறார், என்னெல்லாம் பொது போக்குவரத்து இங்கே இருக்கோ எல்லா இடங்களிலும் அது அமைக்கப்படும் அப்படிங்கிறாரு. நல்ல விஷயம். இப்போ முக்கியமாக ஆட்டோக்களில் அது பொருத்தப்படணும். ஏன்னா எல்லா ஆட்டோக்காரர்களும் நல்லவர்கள்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் பல சமூக விரோதிகளும் இருக்காங்க. பல இடங்களில் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன் அந்த ஊபர் ஓலாவிலேயே அது நடந்துகிட்டு இருக்கும்போது ஆட்டோக்களில் நடக்காதான் என்ன? ஸோ அப்போ எல்லா இடங்கள்லேயும் பாதுகாப்பு முக்கியங்கிறத விஜய் யோசிக்கிறாரு. ஸோ அதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இதெல்லாம் விட நான் ஒரு திட்டத்தை கொஞ்சம் வியப்பாக பார்த்தேன். என்னென்னா, மஃப்டியில் இருக்கிற பெண்கள் கேமராவோடு அவங்க நிற்பாங்க. அவங்க நகரத்தின் பல பகுதியிலையோ கிராமத்தின் பல பகுதிகளிலையோ மஃப்டிலேயே இருப்பாங்க. அங்கு பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்கும்போது அவங்க தட்டி கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஜெயலலிதா அம்மா காலத்தில் பெண்கள் அதிரடிப்படைன்னு ஒன்று உருவாக்குனாங்க. இந்தியாவிலேயே அதிரடிப்படையில் பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு அவங்க வந்த பிறகு தான் இருந்துச்சு. அதில் ரொம்ப ரொம்ப திறமை வாய்ந்த பெண்கள்லாம் இருந்தாங்க. அப்போ நாங்கள் பத்திரிகைகளுக்காக அவங்கள சந்தித்த நாட்கள்லாம் உண்டு. அப்போ அவ்வளவு ஸ்ட்ராங் உமன்ஸாக அவங்க இருந்தாங்க அன்றைக்கி. அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இன்றைக்கி பேசப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட அது போன்ற பயிற்றுவிக்கப்பட்ட பெண்கள்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் கண்காணிப்பது மட்டுமே முக்கியம் இல்லை, காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம். அப்போது ரொம்ப பலவீனமான ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னு வைங்களேன், எப்படி அங்கே காப்பாற்றிட முடியும்? ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு திடகாத்திரமான பெண்மணிங்கிற ஒரு வார்த்தையை அவர் போட்டிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் அது ஆத்தண்டிக்காக இருந்திருக்கும். ஸோ அது ஒன்று. அதே மாதிரி பல பேருக்கு விஜயினுடைய தேர்தல் வாக்குறுதியில் இலவசங்கள் இருக்குமா இருக்காதாங்கிற கேள்வி இருந்துச்சு. இலவசங்கள் இல்லாமல் இங்கே எந்த கட்சியுமே நகர முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு தேவை எப்படி இருக்குது, நம் தேவையை பூர்த்தி செய்கிற எந்த அரசாக இருந்தாலும் அது நல்லது தானே நினைக்கிற மக்கள் தான் இங்கே இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் இலவசங்கள் தவறு, இலவசங்கள் மக்களை சோம்பேறியாக்கும் அப்படின்லாம் சினிமாவிலலாம் பேசலாம். இதே விஜய் படத்தில் அப்படி காட்சிகள் இருக்குது. வெளியில் கொண்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொளுத்துகிற காட்சிகள் இருக்குது. அது பெரிய பிரச்சனையாச்சு. சர்க்கார் படத்தில் அன்றைக்கி அதிமுக ஆட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இவங்க இலவச தொலைக்காட்சி பெட்டியை கொண்டு போடுறாங்க, மிக்சியை கொண்டு போடுறாங்க, ஃபேனை கொண்டு போடுறாங்க. அப்போ அன்னைக்கு இருக்கிற அரசு பயங்கர காண்டாயிருச்சு. நாங்கள் மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறது நீ எப்படியா கிண்டல் அடிக்கலாம் அப்படின்னு. அன்னைக்கு ஒரு வசனகர்த்தாவும் ஒரு இயக்குனரும் எடுத்த முடிவை விஜய் பண்ணிட்டு போயிட்டார். அப்போ அன்னைக்கு அந்த படத்தில் சொன்னவர் இன்றைக்கி எப்படி இலவசங்களை சொன்னாருங்கிற கேள்விகளை நாளைக்கு யாராவது எழுப்பலாம். சினிமா வேறு நிஜம் வேறுங்கிறது தான் உண்மை. பல பேர் இதை ஒரு கேள்வியாக கூட முன் வச்சுருக்காங்க. படத்தில் அப்படிலாம் சொல்கிறாருங்க, நிஜத்தில் அவரால் கொடுக்க முடியுமா அப்படின்னு இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாரு. இதுபோல் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு. எல்லாமே எக்ஸலண்ட்டான திட்டங்கள் ஏற்கனவே. ஆனால் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிற திட்டங்களை இன்னும் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வருடத்திற்கு 6 சிலிண்டர் இலவசமாக தரோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு அறிவிப்புக்கும் அங்கே இருக்கிற பெண்கள் கரகோஷம் எழுப்பி கொண்டாடி தீர்த்துட்டாங்க. 4 சிலிண்டர் வருஷத்துக்கு இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் இப்போ 6 சிலிண்டர் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான உதவின்னு வச்சுக்கிங்களேன். ஸோ உதவியை யார் எவ்வளோ அள்ளி கொடுத்தாலும் அதை நம்ம மனதார பாராட்டணும். அது விஜயாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, யார் கொடுத்தாலும் மக்கள் பயன்பெற்றால் சந்தோஷம்தான். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ அப்பாவி சமுத்திரக்கனி ஒரு பெரிய சர்ச்சையில் சிக்கிட்டார். இப்போ நேற்று ஒரு நிகழ்வில் வெளியில் நின்று அவர், டைரக்டர் பாலா, அப்புறம் டைரக்டர் ஆர்வி உதயகுமார் எல்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சமுத்திரக்கனி ரொம்ப ஆற்றாமையாக ஒரு விஷயத்த சொல்கிறார். இப்போ நீங்கள் நல்லா தானே போயிட்டுருக்கு, எவ்வளோ உங்கள் மேலே ஒரு இது இருக்குது, இந்த நேரத்தில் போய் உங்களுடைய பர்சனல் கோபத்துக்காக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அங்கே போகணுமா அப்படின்னா அவர் விஜய் குறித்து தான் பேசுகிறாரு. அது அவ்வளவு முகத்தில் அவருக்கு அவ்வளோ கோபம். என்னடா அது எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு வேலையை விஜய் பண்ணிட்டாரே, சரியா, ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை இப்படி தவற விட்டாரேங்கிற வருத்தமும் கோபமும் அவர் முகத்தில் இருந்துச்சு. ஒரு வேளை விஜய் வரணும்னு அவர் நினச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்த கோபம் தான் அது. அதை யாரோ ஒரு வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் போட்டு பற்றிட்டு போகுது. சமுத்திரக்கனி விஜய்க்கு ஃபோன் பண்ணி சாரி கேட்டாரா, அல்லது ஏதாவது இவர் ஃபோன் பண்ணி அவர் கேட்டாரா என்னன்னு நமக்கு தெரியல. பட் சமுத்திரக்கனிக்கு தாவேகா மீது ஏற்கனவே கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அவர் விஜய் கட்சியை வாழ்த்தி வரவேற்ற இதெல்லாம் இருக்குது, கருத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால்
இது ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கும் பொழுது இன்றைக்கி நிகழ்வில் விஜய் வந்து இது குறித்து பேசுவாராங்கிற எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே இருந்துச்சு. ஃபைனலாக பேசி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஹர்ட் ஆகாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போது இவ்வளோ பேர் இந்த பிரச்சனையை ஒரு வருத்தத்தோடும் ஒரு எரிச்சலோடும் ஒரு கோபத்தோடும் ஒரு பச்சாபத்தோடும் பார்க்குறாங்கங்கிறத அவர் புரிஞ்சிட்ருக்காரு. இந்த விஷயத்தை எவ்வளவு சாஃப்டாக எவ்வளவு சீக்கிரமாக எவ்வளவு அழகாக ஹேண்டில் பண்ணணுமோ அதை ஹேண்டில் பண்ணணும். அதில் வந்து சங்கீதாவுக்கும் இவருடைய குழந்தைகளுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம்.